தாயுமானவர் பாடல் ஆனந்த களிப்பு. அவர் ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அந்த ஆனந்தத்தில் இருந்து பாடிய ஒரு அழகான பாடல். சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ ஆதியனாதியும் ஆகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்றிலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. சங்கர சங்கர சம்போ சொன்ன சொல்லேதென்று சொல்வேன் என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்ற செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ பற்றிய பற்றற உள்ளே தன்னை பற்றச் சொன்னான் பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன் சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி. சங்கர சங்கர சம்போ பேசாயிடும்பைகள் பேசி சுத்த பேயங்கம்மாகி பிதற்றி திரிந்தேன் ஆசா பிசாசை துரத்தி ஐயன் அடியினை கீழே அடக்கி கொண்டாண்டி. சங்கர சங்கர சம்போ அடக்கி புலனை பிரித்தே அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன் மடக்கி கொண்டான் என்னை தன்னுள் சற்றும் வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. சங்கர சங்கர சம்போ மரபை கெடுத்தனன் கெட்டேன் இத்தை வாய்விட்டு சொல்லேடேன் வாழ்வெனக்கில்லை கரவு புருஷனும் அல்லன் என்னை காக்கும் தலைமை கடவுள் காண்மின்னே. சங்கர சங்கர சம்போ கடலின் மடை விண்டதென்ன இரு கண்களும் ஆனந்த கண்ணீர் சொரிய உடலும் புலகிதம் ஆக எனதுள்ளம் முருக உபாயம் செய்தாண்டி. சங்கர சங்கர சம்போ உள்ளதும் இல்லதுமாய் முன் உற்ற உணர்வது வாயுன் உளம் கண்டதெல்லாம் கல்லெனச் சொல்லி என் ஐயன் என்னை தானாக்கிக் கொண்ட சமர்த்தை பார்த்தோழி. சங்கர சங்கர சம்போ பாராதி பூதம் நீ அல்லை உன்னை பாரிந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. சங்கர சங்கர சம்போ அன்பருக்கன்பான மெய்யன் ஐயன் ஆனந்த மோனன் அருள் குருநாதன் தன் பாதம் சென்னியில் வைத்தான் என்னை தான் அறிந்தேன் மனம் தான் இறந்தேனே. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ. ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः. நிதயே சர்வவித்யானாம் நிஜசே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நீதி சதகம். திக்காலாத்யனவச்சின்னானந்த சின்மாத்ரமூர்த்தயே ஸ்வானுபூத்யேகமானாய நமः சாந்தாய தேஜசே. இரண்டாவது ஸ்லோகம். பிராரப்யதேன கலு விக்னபயேன நீச்சைஹ பிராரப்ய விக்ன விகதா விரமந்தி மத்யாஹ
விக்னை புனः புனரபி பிரதிகன்யமானாக பிராரப்தமுத்தமசனான் பரித்யஜந்தி. மூணாவது ஸ்லோகம். கேயூரான விபூஷயந்தி புருஷம் ஹாரான சந்திரோஜ்வலா ந ஸ்நானன்ன விலேபனன்ன குசுமம் நாலங்கிருதா மூர்த்தஜாக வான்யேகா சமலங்கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதா தார்யதே க்ஷீயந்தே கலு பூஷணானி சததம் வாக்பூஷணம் பூஷணம். நாலாவது ஸ்லோகம். வித்யா நாம நரஸ்ய ரூபமதிகம் பிரச்சன்ன குப்தம் தனம் வித்யா போககரி யசஸ் சுககரி வித்யா குருணாம் குருஹு வித்யா பந்து ஜனோ விதேசகமனி வித்யா பரந்தைவதம் வித்யா ராஜசு பூஜிதான துதனம் வித்யா விஹீன பசுகு. இது சதகத்துல போன கிளாஸ்ல நம்ம மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய விளக்கம் பார்த்துட்டோம். அதனுடைய வேர்டு பை வேர்டு மீனிங் இப்போ பார்க்கணும். போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? மூணாவது ஸ்லோகம் அலங்காரம். அதை பற்றிய பர்தஹரி என்ன சொல்றாரு? அவர் என்ன சொன்னாரு? மெயினா அவர் சொன்ன கருத்து சரீரத்துக்கு உண்டான ஒரு விளக்கம் அறிஞ்சுக்கணும். சரீரத்தை பற்றி ஒரு ஞானம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அது 6 விகாரங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சரீரம்ங்கிறது ஒரு சாதனம், இறைவனை அறிவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு சாதனம், கருவி, சாத்தியம், இறைவனை பற்றி அறிதல் அப்படிங்கிற அறிவு இருக்கணும். 2வது. 3வது, இந்த சரீரம் இறைவன் வெளிப்படுகிற இடம், புனிதத்துவம். இது நம்மளுடைய சரீரத்தினுடைய நம்மளுடைய பாவனை, ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் அவர் சரீரம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாருன்னு பார்த்தோம். அடுத்தது வாக் தபஸ். அந்த எப்படி ஒரு வாக்கு நம்ம வாயிலிருந்து எப்படி வரணும், என்ன ஒழுக்கம், வார்த்தைகளில் உள்ள ஒழுக்கம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் எப்படி இருக்கணும். தவம், கஷ்டப்பட்டு அதை நம்ம பழகணும். எது? சத்தியம், பிரியம், நன்மையான விசை பேசுதல், பேசக்கூடாத இடத்தில் மௌனமாக இருத்தல், பொறுமையாக மற்றவர்களை பேச விட்டு பிறகு பேசுதல், சுயநலமில்லாத பேச்சு, சுய புராணம் பாடாமல் இருத்தல். அடுத்தது மற்றவங்களை குறை கூறாத வார்த்தைகளை பேசணும். இது வாக் தபம் சொன்னாரு. இது எல்லாரும் கற்று பழகணும். பழக்கம் தெரியாம பேசி இருக்கலாம், ஆனா இனிமேல் என்ன பண்ணணும்? அதை முயற்சி செய்து பிறகு பேர் தாங்க தவம். தவம்னா காட்டுல முனி பண்றதுக்கு மட்டும் தவம் இல்லை. நாம் இதையெல்லாம் நம்ம வாக்குல நம்ம ஒழுக்கத்தை கொண்டு வரோம் அப்படின்னாவே அது தவம். ஏன்னா அது கஷ்டப்படணும், ஈஸியா வராது. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு என்ன படணும்? கஷ்டப்பட்டு தான் பழகிறோம். அதுவும் என்னதான் தவம். அதை பழகணும் அப்படிங்கிறத 2வது கருத்தா பார்த்தோம். 3வது, இந்த இறைவனை பற்றிய ஞானத்தினுடைய மகிமை. இது நம்ம எல்லா ஆச்சாரியர்களும் அந்த மகிமையை சொல்லியிருப்பாங்க. இவர் பர்தஹரி என்ன சொல்றாரு? இந்த ஆத்ம ஞானம், இறை ஞானம் பற்றிய மகிமை என்றால் உன்னுடைய மனதில் 100% பயம் என்பது போயிரும், துக்கம் என்பது கிடையாது, மனதில் பாதுகாப்பற்ற உணர்வு, ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டிங்கிறது கிடையாது. நான் இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும், இப்ப நான் சந்தோஷமா இல்ல, இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும்னு சந்தோஷத்தை தேடி போகிற நிலையும் வேண்டியதில்லை. அடுத்தது, உலக மக்களை மாற்றினால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இவங்கெல்லாம் மாறணும், இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும், அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன் நம்ம நினைச்சிட்டு இருக்கேன். பாத்தீங்களா? அதிலிருந்து முதல்ல விடுதலை. உலகம் எனக்கு துக்கத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிற அறிவு. அப்படிங்கும் போதே மனதில் என்ன கிடையாது? கொதிப்பு இல்லை, மனம் அமைதி பெறும். அப்போ அமைதிங்கிறது என்னது? ஒரு பூர்ணத்துவம், மன நிறைவு. இதெல்லாம் ஆத்ம ஞானத்துடைய மகிமையாக நாம பார்த்தோம். இப்போ 3வது ஸ்லோகத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? வேர்டு பை வேர்டு மீனிங் உங்களுக்கு ஜெராக்ஸ்ல கொடுத்துருப்போம் பாத்தீங்களா, பிடிஎஃப்ல, அது பார்க்கலாம். எது எது உடம்ப அலங்காரம் பண்ணுது, உண்மையில் அதெல்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த அலங்காரங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் டெம்பரரி, இது உனக்கு ஒரு உண்மையான ஒரு அலங்காரத்தை கொடுக்காது. ஆத்ம ஞானம் தான் உண்மையில் உன்னை அழகுபடுத்தும்.
அப்படிங்கிற கருத்தை தான் அவர் சொல்றாரு. நிறைய ஆபரணங்கள் எப்படி அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் என்னென்ன ஆபரணங்கள்னால ஒரு மனிதன் தன்னை அழகுபடுத்திக் கொள்ள நினைக்கிறான்ங்கிறத அவர் வரிசையா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் புருஷம், மனிதன் எங்க இருக்குது? கேயூரான விபூஷயந்தி புருஷம். அந்த புருஷம்னா மனிதனை. எது? கேயூரா அப்படின்னா வளையல், கேயூராணின்னு சொல்லலாம், ப்ளூரல். கேயூரா வளையல்கள். ந பூஷயந்தி விபூஷயந்தி, வளையல்கள் ஒரு மனிதனுடைய கையை அலங்கரிப்பது இல்லை. அடுத்தது ஹாரா ந சந்திரோஜ்வலா. சந்திரோஜ்வலாகனா சந்திரனை போல பிரகாசம் கொண்ட நல்ல ஸ்டோன்ல பதிக்கப்பட்ட ஹாரங்கள்னா என்ன? முத்து ஹாரம், பவளம், ஸ்டோன் வச்ச ஹாரம். ஹாரம் சொல்ற பார்த்தீங்களா, கழுத்துல போடுற நீளமான ஒரு ஹாரம். அது அது ஒரு மனிதனை அலங்கரிப்பது இல்லை. அடுத்தது ஸ்நானம். என்னென்ன போட்டு நம்ம குளிக்கிறோமோ, எது இன்னைக்கு இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ்க்கு கொஞ்சம் நெஜம் இல்லை, சோப்பு, ஷாம்பு, இதெல்லாம் ஒரு ஸ்நானம்னா அதெல்லாம். ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சங்கர்லாம் சொல்லுவாரு, இப்ப சன்னியாசிகள்லாம் குளிக்கிறனா என்ன பண்ணுவாங்களாம், ஆத்துல போய் இறங்கி போனாங்கன்னா அந்த நைஸ் மணல் ஓரமா இருக்குமா, அதை எடுத்து பூசி தான் குளிச்சிருக்காங்க. அந்த ஸ்கின் டிசீஸ் எதுவும் வராதாமா, உடம்பை சுத்தப்படக்கூடிய பொருளாக அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்பெல்லாம் ஏது சோப்பு, ஷாம்பு, இத்தனை பிராண்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்க நல்லா தான் இருந்தாங்க. இப்போ அந்த ஷாம்பும் சோப்பும் அதிகமாக ஸ்கின் டிசீஸ் அதிகமாயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸ்நானம் அது ஒருவனை அழகுபடுத்துவது கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு? விலேப்பனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது பூசிக்கிறோமோ. அந்த காலத்துல இருந்து சந்தனத்தை பூசிக்குவாங்க மெயினா. இந்த காலத்துல ஏதேதோ பவுண்டேஷன் என்னமோ சொல்றாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் பூசிக்கொள்வது, பவுண்டேஷன் போட்டுக்கிறது அழகு கிடையாது. உண்மையான அழகு இதில் கிடையாது. அடுத்து என்னது? எதில் அலங்கரிச்சுக்கிறோம் பெண்கள்? குசுமம், பூ, என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் மலர்கள் பூக்களை அணிந்து கொள்வது ஒரு மனிதனை அலங்கரிப்பது கிடையாது. அடுத்தது அலங்கிருதா மூர்த்தஜாகா. அதாவது மூர்த்தஜாகனா அலங்கிருதா மூர்த்தஜாகனா வாரிவிட்ட தலைமயிர் சொல்லுவோம், ஹேர் ஸ்டைல். அது ஒரு மனிதனை டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் தான் அர்த்தம். அது ஒருவனை பூஷயந்தின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன சொல்றாரு? வளையல்கள் கேயூராணி ந பூஷயந்தி. அந்த பூஷயந்திங்கிறது எல்லாத்தோட சேர்த்துட்டு வரலாம். கேயூராணி ந பூஷயந்தி, வளையல்கள் அவனை அலங்கரிப்பதில்லை. சந்திரஜ்வாலாகா ஹாராகா, ஹாரம் போட்டுக்கிறது ஒருத்தனை அலங்கரிப்பதில்லை. ஸ்நானம் விதவிதமான பூசி குளிக்கிறதுனால ஒருவன் அதனால் அவன் அலங்காரம் பெறுவதில்லை. அடுத்து விலேப்பனம், கண்டதை பூசிக்கிறதுனால அவன் அழகுறுவது இல்லை. அடுத்தது பூக்களை சூடிக்கொள்வதனால் ஒருவன் அழகுறுவது இல்லை. அடுத்தது தலைமுடியை விதவிதமாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறதுனால மட்டும் ஒருவன் அதெல்லாம் அவனை அலங்கரிப்பது இல்லை. பாருங்க, அவர் வாழ்ந்த காலத்துல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா. அவர் சொல்றார், ஒரு மனிதன் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறத அவர் பார்த்திருக்காரு. அதனாலதான் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு மனிதனை உண்மையில் அலங்கரிப்பதில்லை. உடனே கேட்போம், அப்புறம் எதுங்க அலங்கரிக்குதுன்னா அடுத்த பேரால அவர் சொல்றாரு, அடுத்த லைன்ல அவர் சொல்றாரு, யா எந்த எது சம்ஸ்கிருதா தாரியதே. அதாவது தேர்ட் லைன்ல கடைசி வேர்டு, யா சம்ஸ்கிருதா தாரியதே. எந்த வித்யா சம்ஸ்கிருதானா பரிசுத்தமான, வித்யா தாரியத்தே எவனால் தரிக்கப்படுகிறதோ, தரிக்கப்படுகிறதோ எது? வித்தை பரிசுத்தமான. ஏங்க சுத்தமான வித்யா அப்படின்னா என்ன அப்படின்னா ஆத்ம ஞானம் தான் ஒருவனை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அலங்காரம். எப்படிங்க? மற்ற ஞானம் எல்லாம் ஒருத்தனை சுத்தப்படுத்துவது கிடையாது. ஏன்னு சொல்லுங்க, இப்போ ஒரு ஏரோப்ளைன் எப்படி செய்யறதுன்னு ஒருத்தர் கத்துக்கிறான்னு வச்சுக்கலேன், அதனால அவனுக்கு பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து அவன் விடுபட முடியாது. 3 டிகிரி MBBS வாங்கியிருக்கலாம், MPhil MSc ஏதோ படிச்சிருக்கலாம். எது படித்தாலும் அவர்கள் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபட முடியாது. பிறப்பு என்பதும் தீட்டு, இறப்பு என்பதும் தீட்டு, ரெண்டுமே தீட்டு தானே. சோ ரெண்டுல இருந்து அது சுத்தம் இல்ல. பிறக்கிறதும் சுத்தம் இல்லை, இறப்பதும் சுத்தம் இல்லை. ரெண்டு என்னது? சம்சார துக்கத்தை கொடுக்கக்கூடியது. பிறந்தவன் இறந்தாக வேண்டும், இறந்தவன் மீண்டும் பிறந்தாக வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? எந்த வித்யை பரிசுத்தம்னா
ஆத்ம ஞானம், இறைவனை பற்றிய ஞானம் ஒண்ணுதான் உன்னை இந்த பிறப்பு இறப்புங்கிற தீட்டிலிருந்து உன்னை பரிசுத்தம் பண்ணக்கூடியது. சோ அதனாலதான் சொல்றேன், இங்க சொல்ற வித்யா, ஏன்னா எத்தனையோ வித்யா இருக்குங்க. ஒரு நாட்டிய வித்யா, நடனம், நாட்டியம், சங்கீதம் எல்லாமே வித்யை தான். இது ஏன் நீங்க ஆத்ம ஞானம்னு சொல்றீங்க? இந்த வித்யை ஏன் நீங்க ஆத்ம ஞான வித்யான்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்டா ஒரு வேர்டு போடுறாரு, சம்ஸ்கிருதாதாரியத்தே, பரிசுத்தப்படுத்தக்கூடிய அறிவு, உன்னை சுத்தப்படுத்தக்கூடிய அறிவு. சுத்தம் பண்ணுதல் என்றால் மீண்டும் பிறவாமைன்னு எடுத்துக்கலாம். இரவாமைங்கிறது ஒரு சுத்தம். மனதில் இருக்கிற அழுக்கை நீற்றக்கூடியதும் சுத்தம். நீங்க ராக்கெட் விட கத்துக்கிறதுனால மனதில் இருக்கிற அழுக்குல உங்களுக்கு போறக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு முன்பே அவன் என்ன பண்றான்? கர்ம யோகம் பண்றானா? அப்ப என்ன ஆகும்? மனதில் இருக்கிற அழுக்குகள் சுத்தமாகும். சுத்தப்பட்ட மனது இந்த ஞானத்தின் மூலியமாக கிடைக்கும். பிறப்பு இறப்புங்கிற அசுத்தத்தில் இருந்தும் இந்த ஞானம் நம்மை காப்பாற்றுவதனால் சம்ஸ்கிருதாதாரியத்தேங்கிறது ஆத்ம ஞானம், இறைவனை பற்றிய ஞானம். அதுதான் ஒருவனை அலங்கரிக்கும். அந்த அலங்காரம் என்னது? நித்தியம், என்றும் அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் அது அவனிடமிருந்து போகாது. மற்ற அலங்காரங்கள், ஒரு வயதானா சுருக்க வந்தா என்ன ஆகணும்? அந்த அலங்காரங்கள் நம்ம பண்ணிக்க முடியாது. அது தோல் சுருங்கும் போது அந்த அழகு போகுது. ஆனா இந்த அலங்காரம் எது? ஆத்ம ஞானம்ங்கிற இந்த பரிசுத்தமான அலங்காரம் பெர்மனண்டா அவனோட இருந்து அவனை அலங்கரிக்கும். அத சொல்றார். அடுத்தது ஏகா வாணி சரஸ்வதி புருஷம். ஏகா வாணினா யாருங்க? சரஸ்வதி. அந்த வித்யா ஒன்றுதான். சரஸ்வதி அந்த ஏகவாணி, அந்த வித்யை ஒன்றுதான் மனிதனை ச மலங்கரோதி. ச மலம் கரோத்தினா நன்கு அலங்கரிக்கிறது. இந்த சரஸ்வதி ஒன்றுதான். எந்த சரஸ்வதி? எல்லா வித்தியும் சரஸ்வதி தான். ஆனா ஆத்ம ஞானம், இறை ஞானம்ங்கிற அந்த ஒரு ஞானம் சரஸ்வதி தான் ஒருவனை சுத்தம் பண்ணக்கூடிய ஞானம். சுத்தம் மீன்ஸ் மனதில் இருக்கிற அழுக்கும் சரி, பிறப்பு இறப்பும் சரி, சம்சார துக்கமும் சரி, எல்லாத்தையும் போக்கி சுத்தம் பண்ணக்கூடிய ஒரே ஞானம் இறைவனை பற்றிய ஞானம். அதுதான் உண்மையான அலங்காரம். மற்ற எல்லா அலங்காரமும் ஏன் வேண்டாங்கிறீங்க? ஏன் அலங்காரமே இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? அதுக்கு அடுத்த வேர்டு போடுறாரு, அகில பூஷணானி க்ஷீயந்தே. மற்றதெல்லாம் அகிலனா மற்ற பூஷணானி என்னதுங்க? அலங்காரங்கள். மற்ற அலங்காரம் எல்லாம் க்ஷீயந்தே, நசிந்து போயிரும். ஒரு ஓல்டேஜ் வருது, ஒரு வியாதி வருது. கேன்சர் வந்தா பாருங்க, அப்படியே முடியெல்லாம் கொட்டி பாவமா இருக்குது. ஒரு வியாதி வருது, ஒரு ஓல்டேஜ் வருது, என்ன ஆகும்? அலங்காரம் எல்லாம் போயிடும். முடியே கொட்டுனதுக்கு அப்புறம் முடியல எப்படி அலங்காரம் பண்றது? சோ எல்லாமே என்னது? டெம்பரரி. அது உனக்கு உண்மையான ஒரு அலங்காரம் அல்ல. அகில பூஷணாணி, மற்ற எல்லா அலங்காரம் மேல சொன்னார் பாத்தீங்களா? வளையல், நெக்லஸ் போட்டுக்கிறது, விதவிதமா பூசி குளிக்கிறது, விதவிதமா பூசிக்கிறது, விதவிதமா போட்டு குளிக்கிறது, எதுவுமே டெம்பரரி தான். பெர்மனண்டான அலங்காரமாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த சரீரம் 6 வித மாற்றத்திற்கு உட்பட்டது. அடுத்து என்ன சொல்றாரு? வாக் பூஷணம். நான் சொன்ன இதுதான் வாக் தபஸ். வாக் தபஸ் எப்படி பேசணுங்கிறது ஒருவனை அலங்கரிக்கும். ஆத்ம ஞானம் ஒருவனை அலங்கரிக்கும். அடுத்தது 2வது அலங்காரம் அவனுடைய வாக். அவனுடைய வாக் அவனை அலங்கரிக்கும். வாக் பூஷணம் சொல்றாரு பாருங்க. வாக் என்னது? அவனை அலங்கரிக்கும். சததம் எப்பவுமே. பூஷணம் பூஷணம் எப்பவுமே அதுக்கு அவனுக்கு அலங்காரம். அவனுடைய வாக்கு அவனை எப்பவுமே அது அலங்கரிக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, தான் கற்றதை வாக்கு நம்ம தபஸ் நிறைய பார்த்தோம். எது சத்தியமா இருக்கணும், பிரியமா பேசணும், நன்மையானதை பேசணும், மௌனமா இருக்கணும், இதெல்லாம் வாக் தபஸ். இதெல்லாம் இந்த தவத்தின் மூலியமாக ஒருவன் அந்த வாக் வலிமையை பெற்று விட்டான் என்றால், வாக் தபஸின் மூலியமாக அவனுக்கு என்ன கிடைக்குது? வாக்குல ஒரு வலிமை, ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அது கிடைக்கும் போது தான் அவன் என்ன பண்ண முடியும்னா, தான் கற்றதை, தான் புரிந்து கொண்டதை ஒரு சபையில் ஒரு பயம் இல்லாமல், ஒரு தடுமாற்றம் இல்லாமல், ஒரு குழப்பம் இல்லாமல் அதை வெளிப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் அது வாக் தபஸ்ல அவன் பழகி இருக்கணும். எது? மௌனம்,
சத்தியம், பிரியம், ஹிதம், என்ன சொல், சுயபரா பாடாமல், இந்த மாதிரி வாக்கு என்னென்ன பேசணுங்கிற அந்த கண்ட்ரோல்ல கொண்டு வந்தவங்கனால ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, தான் கற்றதை அந்த வாக் தவம் பழகினவங்க தான் எந்த வாக் அவங்க அந்த வாக் தவத்தை பழகினவங்கிடம் வாக் பலம் பெறும். பலம் பெறுதுன்னா என்னங்க, வாக்கு பலம் பெறுதுன்னா என்ன, அவங்களுடைய வாக்கு பலமா வருது அப்படின்னு என்ன அர்த்தம், தான் கற்றதை அல்லது தான் புரிஞ்சுக்கிட்டத சபையில் எந்த வார்த்தையை போடணும், எப்படி போடணும், என்னதுல பேசணுங்கிறத அந்த அறிவு இருந்து அறிவுடன், அப்ப அறிவு வரும்போது என்ன ஆகாது, பயமற்று ஒரு தடுமாற்றம் இல்லாமல் வார்த்தைகளை குழப்பம் இல்லாமல் வெளிப்படுத்துவதே அவனுடைய அலங்காரம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாரு, ஞானம் அவனுடைய அலங்காரம். அந்த ஞானம் பெறுவதற்கு முன்பு அவன் கண்டிப்பா வாக் தபஸை ஃபாலோ பண்ணி இருக்கணும். அப்போ அந்த வாக் தபஸ் அவனுடைய வாக்குக்கு பலத்தை கொடுக்கும். அப்போ அந்த வாக்கே அவனுக்கு அலங்காரம். இதுதான் இவர் சொல்ற கருத்து. இதோட என்ன முடியுது, இப்ப அந்த ஸ்லோகம் படிக்கிற பாருங்க. கேயூரா ந விபூஷயந்தி புருஷம், வளையல்கள் அலங்கரிப்பதில்லை. ஹாரா, ஹாரங்கள், ந சந்திரோஜ்வலா, ந ஸ்நானம் குளிக்கிறது, ந விலேபனம் பூசிக்கிறது, ந குசுமம் ஃப்ளவர்ஸ் ஒருத்தனை அலங்கரிக்கிறது இல்ல, ந அலங்கிருதா மூர்த்தஜாகா, அவன் வாரிவிட்ட முடிகளும் தலைமயிரும் அவனை அலங்கரிப்பதில்லை. வான் ஏகா, வாணி அங்க ஏகா, சமம் அலங்கரோதி புருஷம், அதுதான் வாக்கு ஒருவனை அலங்கரிக்கும். யா சம்ஸ்கிருதா தாரியத்தே, எந்த ஞானம் அவனால் தாங்கப்படுகிறதோ, பரிசுத்தமான ஞானத்தை அவன் பெற்றானோ அது அவனை அலங்கரிக்கும். மற்றதெல்லாம் என்னது, ஷீயந்தே கலுபூஷணானி சததம், அதெல்லாம் என்ன கொஞ்ச நாள்ல அழிஞ்சு போயிடும். மற்ற அலங்காரங்கள் இதை ரெண்ட தவிர மற்றதெல்லாம் அழிந்து போய்விடும். வாக் பூஷணம் பூஷணம், வாக்கு அலங்காரமே உண்மையை அவனை அலங்கரிக்க கூடியது அப்படின்னு சொல்றாரு. இதோட 3வது ஸ்லோகத்தை முடிச்சு இப்ப நாம எங்க வரோம், 4வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, இந்த வித்யினுடைய மகிமை பத்தி சொல்றாரு. ஆத்ம வித்யினுடைய மகிமா என்ன, ஆத்மா, அதாவது இது பகவத்கீதையை நம்ம பார்க்கலாம். ஞானியுடைய மகிமை, ஞானத்துடைய மகிமை, இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்ப நம்ம தாய்மானவர் பாடல் படிச்சோம் பாத்தீங்களா, அதுல கூட அந்த ஞானத்தோட மகிமை அவர் சொல்றார். என்ன வார்த்தை, முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்ற செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி சங்கர சங்கர சம்போ. என்னது, முன்னிலை ஏதும் இல்லாதே. இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் முன்னிலைன்னு என்னங்க, ஆப்ஜெக்ட், எந்தவித ஆப்ஜெக்டும் இல்லாம, என்னை சுத்தி எந்தவித பொருள்களும் இல்லாமல் முன்னிலை ஏதும் இல்லாதே சுகமுற்ற செய்தான், ஆனந்தமாக இருக்கிறேன். ஆத்ம ஆனந்தம், விஷயானந்தம். ஏன்னா முன்னிலையில்தான் பொருள்கள் மூலியமா வரக்கூடியது விஷயானந்தம். அந்த விஷயானந்தத்துக்கும் ஆத்மானந்தத்துக்கும் என்ன வித்தியாசம், இப்ப பொருள்கள் மூலியமா நமக்கு ஒரு ஆனந்தம் வருது அப்படின்னா அது தோஷத்தோடு கூடியது. அதைத்தான் தாய்மானவர் சொல்ல, முன்னிலை ஏதும் இல்லாதே, அந்த விஷயானந்தம் இல்லாமல் சுகமுற்ற செய்தான் அப்படின்னா ஆத்ம ஞானத்தை நான் பெற்றுவிட்டேன் என் குருன்னு அவர் சொல்றார். அந்த இடத்துல பாடல்ல எனக்கு குரு சொல்லி கொடுத்து நான் அந்த ஆத்ம ஞானத்தை பெற்றேன், அந்த சுகம் உற்ற செய்தான் அப்படிங்கிறது அவருடைய பாடல். இப்ப நம்ம 2 ஆனந்தத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். இப்ப விஷயானந்தம் ஒரு பொருள்னாலேயோ அல்லது ஒரு உறவுனாலேயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தின் மூலியமாகவோ நமக்கு ஒரு ஆனந்தம் வருது. அந்த ஆனந்தம் வேற, ஆத்ம ஆனந்தம்ங்கிறது வேற. 2க்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2க்குள்ள டிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் விஷயங்கள் மூலியமாக வரக்கூடிய ஆனந்தம் டெம்பரரி, அனித்தியம். ஒரு குலோப்ஜான் கொடுக்குறாங்க, 2 சாப்பிடலாம், 3, 4, 5, 6, 7, 8 போது என்ன ஆகுது, அது அப்படியே சுகம். அது அந்த குலோப்ஜான் இருந்து 8வது குலோப்ஜான் இருந்து நமக்கு சுகமெல்லாம் வராது, வாந்திதான் வரும். சோ அது அனித்தியம். கொஞ்ச நேரத்துக்கு தான் அது சுகத்தை கொடுப்பதை போல் இருக்கும், அனித்தியம். எந்த விஷயம் வேணா எடுத்துக்கலாம் நீங்க, எல்லாமே என்னதான் அனித்தியம், டெம்பரரியா அது நமக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. ஆனா ஆத்மானந்தம் நித்திய 24/7 சுகத்தை கொடுக்க கூடியது. முதல் டிஃபரன்ஸ் இது அனித்தியம், அது நித்திய சுகம். ஆத்ம சுகம் நித்திய சுகம். அதுதான் ஜீவ யாத்திரை நீங்க படிக்க போறீங்க அடுத்தது, அதுல அவர் சொல்லுவார் நித்திய சுகம் எது, ஆத்ம ஆனந்தம்.
அடுத்தது ரெண்டாவது, நம்ம விஷயங்கள் மூலியமா வருது பாத்தீங்களா ஒரு சுகம், அது எல்லா சுகமும் துக்கத்தோடு தான் வருது. துக்க மிஸ்ரித்துவம், துக்க மிஸ்ரித்துவம், துக்கத்தோடு தான் வருது. நாம அந்த துக்கத்தை பார்க்க கவனிக்க தவறி விடுகிறோம். நீங்க ஒரு ஐஸ்கிரீமா குழந்தைக்கு வாங்கி கொடுத்து பாருங்க, சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு வாய் தான் அதுக்கு அந்த சுகம். அப்புறம் பாருங்க, ஐயோ தீந்து போயிருமா. அது 2 குழந்தைக்கு இருந்துன்னா, ஐயோ அவன் என்ன தீராம வச்சிருக்காள், நம்ம சீக்கிரமா தீத்துருமா, நாம தீக்காம, அடுத்ததெல்லாம் சுகத்தை விட்டுருங்க. அது என்ன இருக்குது, துக்க மிஸ்ரித்துவம், துக்கத்தோட கலந்துதான் வருது. ஒரு டிவி வாங்குறோம், அது என்னங்க ஃபுல்லா நமக்கு துக்க இன்பத்தையா கொடுக்குது, வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பொட்டுன்னு போச்சா முடிஞ்சது, துக்கம். சோ எல்லா இன்பமும் நமக்கு துக்கத்தோடு தான் வருது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த துக்கத்தை காண தவறி விடுகிறோம். எல்லா விஷயத்துல இருக்கிற நல்லதை மட்டும், அந்த சுகத்தை மட்டும் பாக்குறோம். அதுலதான் பிரச்சனைகளை மாட்டிக்கிறதே. எந்த பொருள் இப்ப வீட்டுக்குள்ள வந்தாலும் 50+50 அது நமக்கு துக்கத்தை கொடுக்கும், 50% அது நமக்கு சுகத்தை கொடுக்கும். அந்த வீட்டுக்குள்ள அந்த பொருளை வரவேற்றோம் என்றால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருள் துக்கத்தை கொடுக்கும் போது ஜமாளிச்சுக்குவோம். நாம என்ன பண்றோம், அந்த பொருள் வீட்டுக்குள்ள வருதுன்னா 100% சுகம் மாட்டிக்கிறோம். ஏதோ ஒரு சின்ன ரிப்பேர், ஐயோ ரிப்பேரே அதுல ஃபியூஸ் போயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை. சோ என்ன தெரியணும், வெளியிலிருந்து வர விஷய ஆனந்தம் ஃபர்ஸ்ட் அனித்தியம், டெம்பரரி. ரெண்டாவது துக்க மிஸ்ரித்துவம், அது துக்கத்தோட தான் உள்ள வருது. நம் மகனையே பெக்குறங்க, மகனிடமிருந்து நமக்கு 100% சுகம் மட்டுமா வருது, துக்கமும் கலந்துதான் வரும். ஆனா நம்ம அதை கவனிக்க தவறி விடுகிறோம் சாஸ்திரம். அடுத்தது அடிக்ஷன். அதுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஒரு பொருள் வாங்கி பழகிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம என்ன ஆயிரும், அடிமையாகிடுவோம். எந்த பொருளும் அந்த சுகம் நம்மை அடிமைப்படுத்தி விடும். அடிமைன்னா என்னங்க, நம்மளுடைய சுதந்திரத்தை இழந்து விடுவோம். அடிமைப்படுத்துறது என்ன, நம்மளுடைய சுதந்திரத்தை அங்க இழந்துருவோம். அந்த பொருளை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற நிலை வரும்போது என்னுடைய சுதந்திரத்தை அந்த பொருள் பறித்து விடுகிறது, மாட்டிக்கிறோம். நம்ம என்ன ஆயிரும், அதுதான் இங்கிலீஷ் சொல்லுவோம் அடிக்ஷன். அந்த பிக்ஸி இல்லாம என்னால வாழ முடியாது, இதெல்லாம் இந்த காலத்து நெசசிட்டி ஆயிட்டு வருது. ஆனா அது இல்லாம வாழ முடியுங்கிற அந்த எண்ணம் தான் சுதந்திரம். இது பரதந்திரம். இது என்னுடைய சுகமான வாழ்க்கைக்கு இத்தனை பொருள் எனக்கு தேவைன்னு, அதுக்கு பேர் என்ன, பரதந்திரம். இது என்னது, சுதந்திரம் என்பது எந்த பொருளும் என்னை பற்றுரை செய்யாம அந்த பொருளை வச்சிருக்கோம். ஒரு பொருளை வச்சிருக்கிறோம், வாங்குறோம், பிடிக்கிறோம்னா யூஸ் பண்றோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதோட போய் எந்நேரம் என்ன பண்ணிக்கூடாது, பற்று. அது இல்லாமல் என்னால் வாழ முடியாதுனோ, அது எனக்கு ஒரு மதிப்பை கொடுக்குதுனோ, இந்த மாதிரி மோகத்தில் அடிமையாகிவிட கூடாது. புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பார்த்தோம், விஷய சுகத்துக்கும் ஆத்ம சுகத்துக்கும் உள்ள வித்தியாசம். இது நித்தியம், இது அனித்தியம். விஷய சுகம் அனித்தியம், ஆத்ம சுகம் நித்தியம். அப்புறம் விஷய சுகத்துல துக்க மிஸ்ரித்துவம், துக்கத்தோடு வரும். ஆத்ம சுகத்தில் நோ டிண்ட் ஆஃப் துக்கம். அடுத்தது அடிமைப்படுத்தும் விஷயங்கள் நம்மளை என்ன பண்ணிரும், அடிமைப்படுத்தும். ஆத்மானந்தத்தில் அடிமைங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. அடுத்தது விஷய ஆனந்தத்துல பாத்தீங்கன்னா அதுல கிரடேஷன் இருக்கும். கொஞ்சம் இதை விட அது அதிக ஆனந்தம், அதை விட அதிக ஆனந்தம்னு கிரடேஷன்ஸ், வேறுபாடுகள் இருக்கும். ஆனா ஆத்மானந்தத்தில் நோ கிரடேஷன், 100% ஒரே ஆனந்தம். அது 50%, 60%, 90% கிடையாது. ஆனந்தம்னா ஆனந்தம். This is the difference between விஷய ஆனந்தம் and ஆத்ம ஆனந்தம். ஆத்ம ஆனந்தம்ங்கிறது எப்படி கிடைக்கும், அந்த ஆத்மாவை பற்றி அறிவினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் ஆத்மானந்தம். ஆச்சுங்களா? இப்போ இவர் இந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, உங்களுக்கு கேள்வி எழுதி போட்டிருப்பேன். இறைஞானம் அல்லது ஆத்ம ஞானத்தோட மகிமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட், அது என்ன சொல்றாரு, அந்த விளக்கங்கள் பார்த்துட்டு மீனிங் போலாம். ஃபர்ஸ்ட் அது மனதை அழகுபடுத்துகிறது. அந்த ஆத்ம ஞானம், இது போன ஸ்லோகத்துல சொன்ன கருத்தே தான் மறுபடியும் எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு. அது உன்னுடைய மனதை அழகுபடுத்துகிறது. ஏன், இந்த ஆத்ம ஞானம் என்ன பண்ணும், முதல்ல மனதில் இருக்கிற அழுக்கை போக்கும். அழுக்குனா என்னென்ன, விருப்பு, வெறுப்பு, காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், கர்வம், பொறாமை, இதெல்லாம் முதல்ல போக்கும். ஏன்னா கர்மயோகத்தின் மூலியமாக இதெல்லாம் ரெடி ஆயிட்டு ஆத்ம ஞானத்துக்குள்ளே வருவான். சோ மனதில் இருக்கிற அழுக்கை போக்கும் போது மனம் அழகாகும். அழுக்கு போச்சுன்னு என்னங்க, அதே என்னதான் அழகு, மனதை அழகுபடுத்தும். அடுத்தது ஒரு பயத்திலிருந்து மனம் விடுபடும், ஒரு கவலையிலிருந்து விடுபடும். சிந்தா, கவலை, பயம், இதிலிருந்து மனம் விடுபடும் போது மனம் அழகாகும். புரியுதுங்களா? ஆத்ம ஞானம் எப்படி மனதை அழகுபடுத்துகிறது, தேவையற்ற அழுக்குகள் நீங்குகிறது, தேவையற்ற பயம், ஒரு பொறாமை, என்ன சொல்றது, ஒரு
எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், மனதில் வலி எல்லாம் நீங்கும் போது மனம் அழகுபடும். ஆத்ம ஞான மனதை அழகுபடுத்துகிறது. அடுத்த கேள்வி, இது மறைவானது. ஆத்ம ஞானம் என்னது? மறை. மறை நூல். வேதத்துக்கு இன்னொரு பேர் என்னது? மறை நூல். ஏன் சொல்றோம்? இந்த ஞானம் மறைனா குப்தம் அப்படிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா ரகசியம்ங்கிற ஒரு வேர்டு வரும், மீனிங் வரும். குப்தம்னா ரகசியம். அப்படின்னா இந்த ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம், இறை பற்றிய ஞானம் ஒரு ரகசியமாக வச்சுக்கணும், ஒரு குரூப் பீப்புளுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்களுக்குலாம் இது சொல்லிக் கொடுக்க கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது. It is not for ஒரு particular community. It is for all human beings in this world. மனிதனாக பிறக்கிற அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. ஏன்னா அந்த ரகசியம்ங்கிற அவங்க அப்படி வச்சுக்கிறாங்க, இது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், ரகசியமா நாங்க வச்சுக்கணும். அப்படி ரகசியம்ங்கிற அர்த்தம் அங்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. ரகசியம் இன் த சென்ஸ் வேல்யூபிள். ஃபர்ஸ்ட் என்னது? வேல்யூபிள். அதுக்கு அடுத்தது வெரி ரேர். இந்த ரெண்டும் தான் சாஸ்திரம் சொல்ற மீனிங். குப்தம் ரகசியம்னா என்ன அர்த்தம்? வேல்யூபிள். இப்ப நான் வேல்யூபிள் ஒரு நகை வாங்குறோம், எங்க கொண்டாந்து வைக்கிறோம்? ரகசியமா தானே வைக்கிறோம். ஒரு நெக்லஸ் வாங்குறோம், ஒரு செயின் வாங்குறோம், ஒரு வளையல் வாங்குறேன்னா அப்படி வீட்டுக்கு முன்னாடி சோஃபா மேலே வீசி போட்டுருவோம். கொண்டு வந்து என்ன பண்றோம்? இட் இஸ் வேல்யூபிள். ரகசியமா வைக்கிறோமா இல்லையா? அந்த அர்த்தம் குப்தம்னா. இட் இஸ் வெரி வேல்யூபிள். இறைவனை பற்றிய ஞானம்ங்கிறது ஹைலி வேல்யூபிள். அடுத்தது இது என்னது? வெரி ரேர் டு கெட். இந்த ஞானத்தை பெறுங்கிறது இஸ் நாட் ஈஸி. அதான் பகவத்கீதையில சொல்வார் இல்லைங்களா, ஆச்சரியவத்து. எது? இந்த வார்த்தைகளால் விளக்கப்பட முடியாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து புரிய வச்சிடணுங்கிற முடிவுல ஒரு குரு உட்கார்ந்து இருக்கிறது ஆச்சரியம். அத வார்த்தைகளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை எப்படியாவது நம்ம புரிஞ்சுக்கலான்னு உட்கார்ந்து இருக்கீங்க பாத்தீங்களா, அதுவும் ஆச்சரியம். சிஷ்யனும் என்னது? ஆச்சரியம். அதுக்கப்புறம் எப்படியாவது அதை புரிஞ்சுக்கிறீங்க பாருங்க, அது அதை விட ஆச்சரியம். வெரி ரேர். ஃபர்ஸ்ட் எங்க மனித அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதிலிருந்து ஆரம்பிக்குது. மனித சரீரம் கிடைச்சது, குரு கிடைச்சது, அவர் சொல்லி கொடுக்கறது, நமக்கு புரியறது எல்லாமே என்னது? ரேர். அப்படிங்கறதுனால அவங்க என்ன போடுறாங்க? குப்தம், ரகசியம். புரிஞ்சுங்களா? இது ஒரு குரூப்புக்கு மட்டும் ரகசியமா வச்சுக்கணும், பப்ளிக்கா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுதான் நான் சொல்வேன். தயானந்த சுவாமிஜிகள் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தார் ஈரோட்ல. அவர் வந்தப்போ, ஈரோடு இருக்கும் போது அவர் வந்தப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அப்போ ஒரு இந்த மாதிரி ஆத்ம விசாரத்தை பத்தி அவர் சொன்னார். இந்த மாதிரி மறை வேதங்கள் இருக்கு, அது நம்மளை பற்றிய ஞானம், அந்த மாதிரி அவர் பேசிக்கா சொல்லிட்டு இருந்தார். இது அப்படின்னு ஒரு பிராமணன் எந்திரிச்சு கேட்கிறாரு, இது ரொம்ப ரகசியமா வைக்கப்பட வேண்டிய விஷயம். யாரு? தயானந்தர் பார்த்து கேட்கிறாரு அவரு. இது ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்க என்னங்க இப்படி போய் பப்ளிக்ல மீட்டிங் போட்டு ஒரு 1000 பேர்த்த கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வேதம்னு ஒரு விஷயம் இருக்கு, இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நீங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே, இது தவறல்லவா அப்படின்னு அடுத்த பிராக்ஷனல் வாயிலிருந்து வந்தது பாருங்க. நான் இத்தனை பேத்துக்கு முன்னால நான் சொன்னாலும் அது இன்னும் ரகசியம்தான். ஏன்? யாருக்கு புரிஞ்சிருக்காது. புரியும் போதுதான் அது ரகசியம் வெளிப்பட்டிருக்கும். நீ 10,000 என்ன 1,00,000 பேரை வச்சு நான் சொன்னாலும் அது ரகசியம்தான். ஏன்? புரியாத வரைக்கும் அது ரகசியம். நான் இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, கத்துக்குங்க. இப்படி என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஈரோடு இருக்காரு, இங்க கத்துக்கங்கிறக்காக நான் ஒரு மீட்டிங் போட்டு சொல்லனே தவிர இது மறைக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்கிற விளக்கம் அவர் நேர்பட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது அப்படி ரகசியமாக எது இறைவனை பற்றிய ஞானம், ஐயோ வேதம் கற்றுக்கொள்றோமா, அது பயம், அது தவறா போயிருமா, அப்படியே இதெல்லாம் தேவையற்ற பயம். இறைவனை பற்றி அறிவுதல்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய முதல் கடமை. அவர் அதான் சொன்னார், ஒவ்வொரு மனிதனா பிறக்கிறவனும் இறைவனை பற்றி அறிதல் தான் முதல் கடமை. 2வதுதான் வேதத்தில் சொல்ற கடமை. 3வது தாங்க நம்ம வீட்டுல பார்க்க நம்ம கடமை. நாம கான்சன்ட்ரேட் பண்றது 3வது மட்டும்தான். இறைவனை பற்றி அறிதல் என்ன சொல்றாரு இறைவன்? உன்னுடைய முதல் கடமை. அப்படிங்கும் போது வேதத்தை கொண்டு மறைச்சு வச்சுட்டா எப்படி எல்லா மனிதர்களும் கற்றுக்கொள்ள முடியும்? சோ குப்தம்ங்கிற வேர்டு சொசைட்டில தவறா புரிஞ்சப்பட்டிருக்கு. அது ரகசியம் இன் த சென்ஸ் வேல்யூபிள், ரேர், வெரி ரேர் டு கெட். அவ்வளவு ஈஸியா இது கிடைக்காது. பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லாமல் இறைவனை பற்றிய ஞானத்தை பெற முடியாது. அதுதான் ரேர், குப்தம். இது அந்த கருத்தை சொல்றாரு. மறைவானது அப்படின்னா மறைத்து வைக்கப்பட வேண்டியது அல்ல. அந்த விஷயம் ரகசியம்னா புரியாது. அடுத்தது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஐஸ்வர்யம்னா ஏங்க இதெல்லாம் ஆத்ம ஞானத்தை பெற்றுட்டோம்னா
ஆளுகின்ற தன்மை அல்லது சொத்து பத்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிருமா? அந்த அர்த்தம் கிடையாது. ஐஸ்வர்யம் நாங்க இப்ப நம்ம சொத்து பத்து எல்லாம் தேடுறோம். பணம் எதற்காக தேடுகிறோம்? நான் நிம்மதியா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம என்ன பண்றோம்? சொத்து பத்தெல்லாம் தேடுறோம். சொத்து பத்து அந்த சொத்துக்காக நம்ம தேடல, பணத்தை பணத்துக்காக தேடல. அந்த பணத்தின் மூலியமாக என்ன அல்டிமேட்? நான் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் அல்டிமேட். அதுக்கு நம்ம பணத்தின் மூலியமாக நம்ம சந்தோஷத்தை அடைந்து விடுவோம். இந்த சொத்தின் மூலியமாக இந்த சந்தோஷத்தை அடைஞ்சிடலாம். இந்த பையன் பிள்ளைகள் மூலியமாக இந்த சந்தோஷம், பையன் புள்ள குடும்பம் எல்லாமே நம்ம தேடுவது எனக்காகத்தான். ஒரு மகனை பெற்றேன் என்றால் அவனுக்காக நான் அவனை பெக்கல, எனக்காகத்தான் அவனை பெற்றிருக்கேன். அந்த மகன் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பான், எனக்கு மலடிங்கிற பேர் இருந்து என்னை விடுவிப்பான்ங்கிறக்காகத்தான் நான் மகனை பெற்றுக்கிறேனே தவிர மகனை மகனுக்காக பெற்றுக்கொள்வதில்லை. இப்போ ஒரு கணவர் இருக்காருங்க, அந்த உறவு மகனோ கணவனோ யாரா இருந்தாலும் யார் மேல நமக்கு பிரிய வருது? எப்ப அவங்க நமக்கு என்ன சொல்றது, ப்ளீஸ் பண்றாங்களோ சொல்லுங்களேன், நம்மளை ப்ளீஸ் பண்றவங்களா நமக்கு பிடிக்கும். நமக்கு கஷ்டம் கொடுக்கறவங்க பிடிக்கிறது இல்லை. ஸோ அல்டிமேட் ஒரு 4 உறவு 5 உறவு இருக்கு. எந்தெந்த உறவோட நம்ம யார் யாரோட உறவு கொள்கிறோம், யார் யார உறவை தவிர்க்கிறோம், யோசனை பாருங்க. நமக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களோட உறவு வச்சிருப்போம், நமக்கு யாரு கெடுதல் செய்யறாங்களோ அவங்களோட உறவு வேண்டான்னு ஒதுக்கிடுவோம். அப்ப என்ன முக்கியம்? என்னுடைய அமைதி, என்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு சந்தோஷத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்களோட உறவு வச்சிருப்பேன். என்னுடைய சந்தோஷத்துக்கு யாரு கேடு தர்றாங்களோ வேட்டி விட்டுரு. அப்ப எது பிரதானம்? என்னுடைய நிம்மதி, சந்தோஷம். இதற்காகத்தான் பணமோ உறவுகளோ குடும்பமோ நம்ம சேர்த்திட்டு இருக்கோம். இந்த ஆத்ம ஞானத்தை பெறும்போது அது எப்படி இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்குது அப்படின்னா, எந்த உறவோ பொருள்களையும் சாராமல் அவனுக்கு என்ன கொடுக்குது? பூரண மன நிறைவு, நிம்மதி, சந்தோஷத்தை அவனுக்கு அது கொடுக்கிறது. அது கிடைக்கிறதுனால உடனே உறவையில வெட்டி விட்டுருவாங்களா? அப்படி தப்பா புரிஞ்சுக்க கூடாது. என்ன ஆட்டிடியூட் இருக்கும்னா, இந்த உறவுகள், இந்த பொருட்கள், இந்த பணம், சொத்து பத்து இதெல்லாம் வந்துதான் நான் நிம்மதியா இருக்கணுங்கிறது கிடையாது. ஐ எம் ஆல்ரெடி பூர்ணக. அந்த பொருளோ உறவு வந்தாலும் சரி, வல்லினாலும் சரி, இந்த ஞானத்துக்கு முன்னால நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? அந்த பொருள் வந்தா தான் நான் நிம்மதியா இருக்க முடியும், நான் மன நிறைவை பெற முடியும். அந்த உறவுகள் வந்தா தான் நான் நிம்மதியா இருக்க முடியும், மன நிறைவை பெற முடியும் நினைச்சிட்டு இருந்தோமா? அதுல இருந்து மாற்றம் என்னது? யார் வந்தாலும் வல்லினாலும் அகம் பூர்ணக, என்னுடைய சொரூபம் பூர்ண சொரூபம், பூர்ண மன நிறைவில் இருந்து வாழ்வது வேற. குறைகுடத்துடன் வாழும் பொழுது மனதில் சஞ்சலங்கள் தவிர்க்க முடியாது. ஏன்னா அது நம்ம குடத்தை நப்புமா, மனதை நப்புமா, அந்த உறவு நப்புமா, இந்த உறவு நப்புமா, நம்ம எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருப்போம். ஆனா பூர்ணமான மனம் வந்துருச்சு, பூர்ணம் எனக்கு ஃபுல் திருப்தி, மன அமைதி எல்லாமே ஃபுல்லா இருக்கும்போது அவங்க உறவுகள் வந்தாலும் சரி, அந்த உறவுகள் வல்லினாலும் சரி, சொத்துக்கள் வந்தாலும் சரி, வல்லினாலும் சரி, மனம் சஞ்சலம் அடையாது. அசையாத நீர் எப்படி அந்த குடத்தில் நீர் அசையாமல் இருக்குதோ அதே போல் மனம் அமைதி பெறும். அதுதான் ஐஸ்வர்யம். சௌக்கியம்ங்கிற வேர்டு அதுதான் சொல்லுவாங்க. சௌக்கியமா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்களா? பணத்தோட இருக்கிற பேர் சௌக்கியம் இல்லைங்க. எந்தெந்த காலத்தில் எது கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைச்சு சௌக்கியமா இருக்கியான்னு அர்த்தம். அந்த காலத்துக்கு கல்யாணம் ஆகணும், அந்த காலத்துக்கு பயம் பிறக்கணும், பேரம் பிறக்கணும், இதெல்லாம் அந்த காலத்துக்கு ஒரு வீடு. அந்தந்த காலத்தில் ஒரு மனிதனுக்கு எது வேண்டுமோ அதையெல்லாம் கிடைச்சு இருக்கிறதுக்கு பேர் சௌக்கியம். அதுதான் இங்க ஐஸ்வர்யம். அடுத்தது மேலான சுகம், ஆனந்தம். இத சொன்னேன், இது முதலே சொல்லியாச்சு. சுகம் முதலே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். விஷய ஆனந்தத்துக்கும் ஆத்ம ஆனந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆத்ம ஆனந்தம் என்னது? மேலான சுகம். ஏன்? அது நித்தியமானது. அதை என்ன பண்ண துக்கம்ங்கிறாங்க. நோட்டின்டாப் ஒரு துக்கம் கிடையாது. அது என்னை அடிக்ட் பண்ற விஷயமோ அல்ல. அதுக்கு நான் அடிக்ட் ஆகிய மனம் பலகீனமாகி பயப்பட தேவையில்லை. இதுதான் என்னது? துக்க மிஸ்ரித்துவம் கிடையாது. ஃபுல்லா என்னது? அது ஆனந்தத்தை தான் கொடுக்க போகுது. 100% ஆனந்தத்தை தான் கொடுக்க போகுது. சோ ஆத்ம ஆனந்தம் மேலான ஆனந்தம் அல்லது சுகம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு இவரு? குருவுக்கு எல்லாம் குரு. ஏன்னா இப்ப குருவுக்கு எல்லாம் குருன்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம குருனா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். ஒரு டான்ஸ் சொல்லி கொடுத்தா குருங்கிறாங்க, சமையல் சொல்லி கொடுத்தா குருங்கிறாங்க, ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தா அந்த குருங்கிறாங்க, ஏன் கராத்தா சொல்லி கொடுத்தா கூட எங்க குருன்னு தான் சொல்றோம் இல்லைங்களா? குரு. ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுத்தா குருங்கிறோம், ஜபம் சொல்லி கொடுத்தா குருங்கிறோம்.
இந்த குருவுக்கெல்லாம் குரு எது? ஆத்ம ஞானம். அந்த ஞானம், இறைவனை பற்றிய ஞானம் இந்த குருவுக்கெல்லாம் குரு. எப்படி? இந்த மற்ற வித்தைகள் என்னத்தை கொடுக்காது ஒருவனுக்கு? மோட்சத்தை பெற்று தராது, மன நிறைவை பெற்று தராது, பூர்ண சந்தோஷத்தை பெற்று தராது. எது? டான்ஸ், பாட்டு, கராத்தே, மெடிடேஷன், இதெல்லாம் அந்த குருனால் எதை பெற்று தர முடியாது உங்களுக்கு? ஒரு மோட்சத்தை, பிறப்பிறப்பிலிருந்து விடுவிப்பதையோ, பூரண மன என்ன சொல்றது, துக்க நிவிருத்தி, ஆனந்த பிராப்தி, மோக்ஷம், இதெல்லாம் பார்த்துக்கும் இல்லைங்களா? ஜீவன் முக்திகி, வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, இந்த உடல் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்திய டான்ஸ் குருவோ, மியூசிக் குருவோ, கராத்தே குருவோ, மெடிடேஷன் குருவோ பெற்றுத்தர முடியாது. அவங்களுக்கெல்லாம் குருங்கும் போது இந்த ஒரு வித்தை தான் அந்த குருவுக்கும் குரு. அப்படின்னு என்னங்க, அதை சொல்லி கொடுக்குற குரு பாத்தீங்களா, அவரு இங்க வந்து படிச்சாக்கா ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி கிடைக்கும். எப்பேற்பட்ட டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் மாஸ்டர் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு குரு ஆத்ம ஞானத்தை சொல்லி கொடுப்பதுதான். அவரு தான் என்னது? மேலான குரு. அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது, குருவுக்கெல்லாம் குரு, ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியதுனால இது குருவுக்கெல்லாம் குரு. அத குரு அப்படின்னா இருட்டை போக்கக்கூடியவர் தான். குருங்கிற வேர்டு நீங்க மீனிங் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, குனா இருட்டு, ரு அப்படின்னா போக்குதல் அர்த்தம், போக்குதல். அப்ப இருட்டை போக்கக்கூடியவருக்கு பேர் குரு. இப்போ டான்ஸ் மாஸ்டரோ அல்லது அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஃபீல்டுல இருக்கிற இருட்டை போக்கி உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க. கை எப்படி மூவ் பண்ணணும், கால் எப்படி மூவ் பண்ணணும், வோக்கல் வாயில் எப்படி பாடணும் அப்படிங்கிறத அந்த ஃபீல்டில் இருக்கிற இருட்டை போக்கி, அந்த அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்குறாங்க. அது அந்த குரு. இது வந்து அவங்களுக்கெல்லாம் என்னது? இது குரு. அவங்களுக்கு மோட்சத்தை தரக்கூடியது. அவங்க அந்த குருவுக்கும் அந்த குருவும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் எடுத்துக்கலாம். இப்படி இன்டர்பிரேஷன் பண்ணிட்டே போலாம். மொத்தத்தை ஆத்ம ஞானம் குருவுக்கு குரு. அடுத்தது, உறவினர் போன்றது. ஏங்க, இந்த ஆத்ம ஞானத்தை பெற்றுவிட்டோம் என்றால் உறவினர்களை யாரும் தேவையில்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடலாமா? இல்ல வீட்டுல யார்த்தையும் ஒட்டும் உடவாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அப்படி அர்த்தம் கிடையாது. உறவினர் நாங்க இப்ப என்ன, அவர் என்ன மீன் பண்றாரு பர்தஹரின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு யாருமே தெரியாத ஒரு ஊருக்கு தனியா போயிருக்கீங்க. ஒரு காசி எடுத்துக்கலாமே, தனியா போறான்னு போயிருக்கீங்க. காசிக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் எந்த மூஞ்சி தெரிஞ்சு மூஞ்சி வரப்போறதில்லை. அவங்க பேசுற மொழி நமக்கு புரிய போறதில்லை. அப்படி வச்சுக்கோங்க. பேசுற மொழியும் புரியல, பாக்குற ஜனங்களும் எது நமக்கு தெரியும், நம்பூர் ஜனம் தெரியும் இல்லையா? அந்த ஜனத்தை பார்த்தா எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அப்போ மனசுல பாத்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு என்ன பயம்னு சொல்ல முடியாது, ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஐயோ போகும், ஒரு பயமோ, அது பயமா கூட இருக்கலாம். நான் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு கரெக்டா வந்துருமா, உதவிக்கு ஆள் இல்லை, உதவிக்கு அந்த இடத்துல ஆள் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு வரும். இந்த வித்தியை ஞானம்ங்கிறது அப்போ யாரு நீ அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு நிலையில உங்க பக்கத்து வீட்டுக்காரோ இல்ல ஏத்து வீட்டுக்காரோ உறவினா ஒருத்தர் ஏத்து மாதிரி பாக்குறீங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குது, அப்பா நமக்கு தெரிஞ்சவங்க வாய் பேசுறதுக்காக ஒரு வார்த்தை, ஏனுங்க இந்த போய் எப்படிங்க வாங்குறது, அது எப்படிங்க வாங்குறதுன்னு அப்பா மனசுக்குள்ள என்ன ஒரு உணர்வு வருது. அப்பாடா தெரிஞ்சவங்க ஒருத்தர் தமிழ் பேசுறவங்க வந்துட்டாங்க, தெரிஞ்சவங்க நமக்கு இதை என்னென்னு கேட்டுக்கலாம், அவங்ககிட்ட எப்படி எப்படி போகணும்னு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வருதா இல்லையா? அதை போன்றது இந்த ஞானம். அப்படின்னா என்னன்னா, வாழ்க்கையில் இந்த சம்சார சக்கரத்தில் மாட்டிக்கிட்டு, காசியில போய் தனியா மாட்டிக்கிற மாதிரி இந்த சம்சார சக்கரத்தில் மாட்டிக்கிட்டு, பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல மாட்டிக்கிட்டு, துக்கம் மனதில் இருக்கிற கிளேசங்கள்னால என்ன சொல்றது, துக்கப்பட்டு கொண்டு துயரப்பட்டு கொண்டு சோகத்தில் வாடிக்கொண்டிருக்கும் இந்த மக்களுக்கு எப்படி அந்த உறவினர் வர்றானோ அதை போல இந்த ஞானம் அவர்களை காப்பாற்றும். அதுதான் உறவினர் போன்றதுன்னா, தெரியாத இடத்துல எப்படி அந்த உறவு வந்தோன்னு நீங்க சந்தோஷப்படுறீங்களோ அதை போல இந்த ஞானம் நம்ம எங்க மாட்டிட்டு இருக்கிறோம், சம்சார துக்கத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு, அது பிறப்பு இறப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, துக்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற மனிதனுக்கு இந்த ஞானம் வந்தோன்ன அப்பாடா அப்படி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. பாத்தீங்களா, அந்த காசியில நீங்க ஒருத்தரை பார்க்கும்போது அந்த ஃபீலிங்கு, அதுதான் உறவினர் போல் உங்களுக்கு அது உதவக்கூடியது. யாரும் இல்லாத இடத்தில் உறவினர்கள் உதவுவதை போல் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் உதவக்கூடியது இறைவனை பற்றிய ஞானம். ஏங்க எனக்கு உறவினர் போன்றதுன்னா, ஏங்க எனக்கு துக்கமே எனக்கு உறவினர் தான், அப்படி அந்த இடத்துல போகக்கூடாது. எல்லாத்து துக்கமும் ஏங்க எனக்கு பிரச்சனையே எங்க உறவினரால தாங்க நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதல்ல,
ஏன்னா உறவினர் போன்றது துக்கத்தை கொடுக்கக்கூடிய இன்டர்பிரேஷன் பண்ணிக்கிட்டு மீனிங் பண்ணிக்கூடாது. உறவினர் போன்று எப்ப பாரு துக்கம் போன் பண்ணி அது என்ன பண்ண, எங்க போன, எங்க வந்த, ஏன் வச்சு, ஏன் எனக்கு சொல்ல, ஏன் அவங்களுக்கு சொன்ன, ஏன் எனக்கு சொல்ல, இதுதான் பெரிய பிரச்சனை உறவுகள். எனக்கே நீ அதை சொல்லியே அவங்ககிட்ட சொன்ன, இது பிரச்சனை. இதெல்லாம் அப்படி எடுத்துக்க கூடாது. திக்கு தெரியாத காட்டில் தடுமாறிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு தெரிந்த முகம் வரும்போது மனம் எப்படி ஒரு சந்தோஷத்தை அடையுமோ. ஏன்னா அந்த சந்தோஷத்துக்கு ஈடு கொடுத்து காமிக்கிறார். அந்த ஆத்மா ஆனந்தம் சுகம்ங்கிறது வார்த்தைகளால் விளக்க முடியாது. அதனால பத்ருகரி அதை இதையும் போட்டு அந்த ஆனந்தத்தை புரிய வைக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆத்ம ஞானம் பெறாதவன். இதெல்லாம் இவ்வளவு நேரம் புகழ்ந்துட்டார். ஆத்ம ஞானத்தை புகழ்ந்துட்டு கடைசியில் என்ன சொல்றாரு, இந்த ஆத்ம ஞானத்தை பெறல அப்படின்னா நீ விலங்குக்கு சமம். விலங்குக்கு சமம். ஏன் எந்தெந்த இடத்துல விலங்குக்கு சமமாகிறோம் முதலே பார்த்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் சொல்ல. விலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் முதல்ல எங்கெங்க ஒத்து போகிறோம். ஆகாரம், நமக்கும் ஆகாரம் வேணும். அது உணவும் விலங்குகளுக்கும் அது என்ன பண்ணுது, ஆகாரத்தை எடுத்து உடலை வளர்த்தி கொண்டிருக்கிறது. நானும் ஆகாரத்தை உண்டு இந்த உடலை வளர்த்தி ஆகாரத்தை பொறுத்த வரைக்கும் நானும் விலங்குகளும் மனிதனும் எடுத்துக்கலாம். மனிதனும் விலங்குகளும் சமம். அடுத்தது தூக்கம். நம்மளும் தூங்குறோம், விலங்குகளும் தூக்கம் அவசியம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளும் தூங்குறோம், அதுவும் தூக்கம். சோ இந்த இடத்துல சமம். அடுத்தது இனப்பெருக்கம். நம்மளும் மனித இனப்பெருக்கம் பண்ணி புள்ள பையனை பெற்றுக்கிறோம். அது மாதிரி விலங்குகளும் என்ன பண்ணுது, புள்ள பையனை அது அவங்கவுங்க நாயப்பா நாயம்மா நாய்க்குட்டி, புளியம்மா புளியப்பா புலிக்குட்டி, சிங்கப்பா சிங்கம்மா சிங்கக்குட்டி, இப்படி அதுல என்ன பண்ணிட்டு இருக்குது, இனப்பெருக்கம் செய்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல எல்லாம் நமக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடு என்பது இல்லை. ஒரே ஒரு இடத்துலதான் வேறுபடுறோம். எது அது நாம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் சிக்ஸ்த் சென்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா. அது சாஸ்திரத்துல என்ன சொல்லுது, சிந்தித்தல். அந்த சக்தி இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். சிந்திக்கும் சக்தி ஒரு நமக்கு கொடுத்திருக்கிற ஃப்ரீ வில் சாய்ஸ சிந்திச்சு தேர்ந்தெடுக்கிற சக்தி. ஏன்னா விலங்குகளுக்குலாம் சாய்ஸே இல்லைங்க. புலி என்ன நினைச்சாலும் புள்ள திங்க முடியாது சொல்றோம் இல்லையா. அது மானத்தான் தின்னாகணும். மானு கிடைக்கினா பசியால செத்து போகுமே தவிர தன்னை சுத்தி புல்லு இருந்தாலும் அதனால திங்க முடியாது. சோ அதுங்க ஃப்ரீவில்லே கிடையாது, ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. அது அப்படித்தான் வாழணும், அது அப்படித்தான். அங்க ஃப்ரீவில் கிடையாது. ஆனா மனிதனுக்கு என்ன பண்ணிருக்காரு, இறைவன் ஒரு தேர்ந்தெடுக்கும் சாய்ஸ் கொடுத்திருக்காரு. அப்புறம் சிந்திக்கிற சக்தியும் கொடுத்திருக்காரு. எது இது நல்லதா, இது கெட்டதா, இதை நாம தேர்ந்தெடுக்கலாமா, இது வேண்டாமா, அந்த புத்தி சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த ஒரு இடத்துலதான் நாம வேறுபடுறோம். சரி, எதுக்குங்க அதை கொடுத்தாரு? அடுத்த கேள்வி. விலங்குகளுக்கெல்லாம் கொடுக்கல, நமக்கு அதே மாதிரி நாளை மேய்ஞ்சிட்டு நாளை குட்டி போட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம ஏன் மனிதரை தனியா படைச்சாரு, விலங்குல இருந்து ஏன் தனியா படைச்சாரு? அந்த சிந்திக்கிற சக்தி, அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி இறைவனை அறிவதற்கு முயற்சி செய்வதற்கான புத்தி சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறார். இதுலதான் நாம ரெண்டு பேரும் வேறுபடுறோம். இறைவனை பற்றிய ஞானம் பெறுவதற்குண்டான புத்தி சக்தி, நீங்க அது சிக்ஸ்த் சென்ஸ்னாலும் சரி, அது என்னவோ பேர் வச்சுக்கோங்க. அந்த சக்தி, புத்தி சக்தி, சிந்திக்கிற சக்தி, அந்த கொடுத்திருக்கிற சாய்ஸ தேர்ந்தெடுக்கிற சக்தி யாருக்கு மட்டும்தான் உண்டு? தேர்ந்தெடுக்கிற சக்தி, சிந்திக்கிற சக்தி தான் சிக்ஸ்த் சென்ஸ். அது எதுக்கு கொடுத்திருக்காரு? இறைவனை பற்றிய ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அதை யூஸ் பண்ணி, அந்த புத்தி சக்தி யூஸ் பண்ணி நீங்க சந்திர மண்டலத்துக்கு போகலாம், சூரிய மண்டலத்துக்கு போகலாம், அது வேற விஷயம். அதனால நீங்க இறைவனை பற்றிய ஞானத்துல பெற முடியாது. இறைவன் அந்த சூரிய மண்டலத்துக்கு சந்திர மண்டலத்துக்கு டிராவல் பண்றதுக்காக இறைவன் பிளான் பண்ணி கொடுக்கலை. நீ யூஸ் பண்ணிக்கோ, போய்க்கோ, அது தவறுன்னு சொல்லல அவரு. பட் அவர் எந்த நோக்கத்தில் கொடுத்தாரு? அந்த சிந்திக்கிற சக்தி இருக்கும் போதுதான் அவன் தேர்ந்தெடுப்பான். எதை தேர்ந்தெடுப்பான்? இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணுங்கிற வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பான் என்பது இறைவனுடைய கணக்கு. அது மாறி போச்சு, அது வேற விஷயம். எல்லாரும் இறைவனை பற்றி அறியணும்னு போயிட்டு இருக்கிறோம். இறைவனுடைய கணக்கே தவறாகுது. அப்ப நாம ஓடுற கணக்கு எங்கீங்க சரியாகும்? நான் போட்ட கணக்கு தப்பா போச்சு. இறைவன் போட்ட கணக்கே இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு இருக்குது. ஏன்? அவர் எது கொடுத்தாரு? மனித சரீரம் என்பது இறைஞானத்தை பெறுவதற்காக கொடுத்தது. அப்போ அது பெறல அப்படின்னா அதற்குண்டான முயற்சி நீங்க பண்ணல, 100 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க, மல்டி மில்லியனா வாழ்ந்திருப்பீங்க, ராக்கெட் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பீங்க. ஆனா இறை பற்றிய ஞானத்தை பெறவில்லைனா என்ன சொல்றாரு இவரு? விலங்கு நீ ஒண்ணு, பெருசா நீ தீட்டிக்காத, விலங்கும் நீயும் ஒண்ணு.
அதை தான் அவர் சொல்றாரு. நம்ம இந்த ஸ்லோகத்துக்குள்ள போலாம். அதுக்கு உதாரணம் கொடுக்குறாரு அவரு, அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பை மீனிங் இந்த ஸ்லோகத்துக்கு. வித்யா நாம, வித்தை என்பது, வித்யா ஞானம், இறைவனை பற்றிய ஞானம் என்பது நரஸ்ய, நரன மனிதனுக்கு, அதிகம் ரூபம், அதிக அழகு, அதுதான் அவனுக்கு அழகு. இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதுதான் ஒரு மனிதனுக்கு அழகு. ஏன் போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரு? கேய் வளையல் அழகில்லை, ஆரம் அழகில்லை, பூசிக்கிறது எது அழகில்லை, குளிக்கிறது எது அழகில்லைன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அதுக்கு ஆப்போசிட் சொல்றாரு எது அழகு. அந்த இறைவனை பற்றிய வித்யா நாமம் அதுதான் மனிதனுக்கு அதிகம், வெறும் அழகுன்னு கூட சொல்ல, அதிகம் ரூபம் அழகு. அடுத்தது பிரச்சன்ன குப்தம், தனம் ஒரு பணத்தை போன்று மறைவாக காக்கப்பட வேண்டியது. ஒரு பணத்தை எப்படி நம்ம பத்திரமா வச்சிருக்கோமோ அதுபோல இந்த ஞானத்தை பத்திரமா வச்சிருக்கிறேன். என்ன தெரியுங்களா சொல்ல வராரு? ஏங்க ஞானத்தை போய் எப்படிங்க பத்திரமா பீரோல வச்சு கூட்டுறது அப்படின்னா, இந்த ஞானத்தை பெறுவதற்கு முன்பும் இந்திரிய அடக்கம் அவசியம், மன அடக்கம் அவசியம். இந்திரியத்தை ஒழுங்குபடுத்தணும், மனதை ஒழுங்குபடுத்துதல். ஞானத்தை பெறுவதற்கு முன்பும் அதை பாதுகாப்பாக நீங்க வச்சிருக்கணும். மனதை, இந்திரியத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கணும். அடக்கி வைக்கிறதா ஞானம். இந்த ஞானம் உங்களிடம் இருந்து நழுவாமல் இருக்க வேண்டும் என்றால், இறைவனை பற்றிய ஞானம் உங்களிடம் இருந்து நழுவாமல் இருக்க வேண்டும் என்றால், ஞானத்தை பெறுவதற்கு முன்பும் இந்திரிய அடக்கம், மன அடக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 50% 60% இருந்தா ஞானத்தை பெற்றலாம். ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அதிலிருந்து நழுவாமல் இருப்பதற்கும் இந்திரிய அடக்கம், மன அடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைனா பெற்ற ஞானத்திலிருந்து நழுவி விடுவீர்கள். அத ஞான நிஷ்டைக்கே போக முடியாதுன்னு, அந்த ஜீவன் முக்தி ஆனந்த பிராப்தியை, துக்க நிவர்த்தியை அனுபவிக்க முடியாது. ஆனா கிளாஸ் போயிருப்போம். ஆத்மஜானம் என்ன தெரியும், பிரம்மன் என்ன தெரியும், மாயன் என்ன தெரியும், ஈஸ்வர தத்துவம் என்ன தெரியும், அந்தர்யாமின் என்ன தெரியும், என்னென்ன அங்க இருக்கிற வொக்காபுலரி எல்லாம் மீனிங் எல்லாம் தெரியும். உலகம் எப்படி வரைவன் படிச்சார், உபாதான காரணமா இருக்கா, நிமித்த காரணமா இருக்காரு, எல்லாம் பட்டன்னு எல்லாத்துக்கும் வாயில வழி வரும். என்ன கிடைக்காது? ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி கிடைக்காது. ஏன்? இந்திரியம் பலமிழந்து விட்டால், மனம் பலமிழந்திருக்கும் போது அந்த ஞானத்தை பிடிக்கிற சக்தி மனதுக்கு இருக்காது, ஊற்றும் வந்த ஸ்பீட்லயே போயிடும். சோ மனதை என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்றான்? பதஞ்சலி யோக சூத்திரத்தை படிங்க. மனதை பலப்படுத்தணும். பலப்படுத்திக்கிட்டே அது ஓவர் நைட்ல பலப்படுத்த முடியாது. இட் வில் டேக் சம் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ். அப்ப அது நடக்க கூட வகுப்புகள், வேதாந்த வகுப்புகள் போக போகத்தான் பெற்ற ஞானத்தை, அதாவது பெற்ற ஞானத்தை பிடிச்சிருக்கிற சக்தி மனதுக்கு கிடைக்கும். நீ எப்ப இந்திரிய அடக்கம், மன அடக்கம் இல்லையோ, மனம் பலகீனம் ஆகும் போது பெற்ற ஞானத்தை அப்படியே விட்டுரும். என்ன ஸ்பீட்ல ஞானத்தை பெற்றீங்களோ அதுலயே அப்படியே நழுவிட்டு போயிடும். அதனாலதான் சொல்றது, இந்திரிய ஒழுக்கம், அடக்கம் வேண்டாங்க, ஒழுக்கம் வச்சுக்கலாம். ஏன் எதை போய் நம்ம அடக்கிறோம்? கண்ணையும் காதையும் மூடிக்கிட்ட வந்திருக்கோம். நெவர். ஒழுங்குபடுத்தல், இந்திரியத்தை ஒழுங்குபடுத்துதல், மனதை ஒழுங்குபடுத்துதல். அதுதான் என்ன சொல்றாரு இவரே, பணத்தை போன்று இந்த ஞானத்தை நீ எப்படி வச்சிருக்கணும்? பணத்தை வச்சிருக்க மாதிரி பாதுகாப்பா வச்சிருக்கணும். யார் உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிடுவா? உன்னுடைய மனம், அடங்காத மனம், ஒழுங்குபடுத்தாத மனம் உங்ககிட்ட இருக்கிற ஞானத்தை எடுத்துட்டு போயிடும். உங்ககிட்ட இருக்கிற இந்திரியங்கள் அதோட போக்கில் விட்டீங்கன்னா இந்த ஞானத்தை எடுத்துட்டு போயிடும். அதனால எப்படி வச்சுக்கிறாரு? மறைவாக காக்கப்பட வேண்டிய பணம் இந்த ஞானம்ங்கிறது. ஏன்னா எல்லாத்தோட நம்ம மனிதனுக்கு எது நம்ம முக்கியங்கிறது பத்திரிகைக்கு நல்லா தெரியுது. எல்லாத்தோட மனுஷனுக்கு எதை முக்கியம்? பணம். அதை எப்படி பாதுகாப்பா வச்சிருப்பியோ, 4 திருடர்கள் வந்து திருடிட்டு போகாத அளவுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறியோ, அதை போல உன்னுடைய இந்திரியமும் மனமும் அதை எடுத்து செல்லாதவாறு கேர்ஃபுல்லா வச்சிருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வித்யாங்கிறது என்னங்கிறாரு? போககரி. போகம்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. அது பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பார்த்த நம்ம ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. நீங்க பாத்தீங்கன்னா இதுல வரும், சங்கரர் பாடலோட வரும். அதாவது மரத்துக்கடியில ஒருத்தர், கஜகோவிந்தத்திலே வரும். எஸ், அதாவது மரத்துக்கடியில ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. அவர் ஆத்ம ஞானி, ஒரு சன்னியாசி. கையில பாத்திரம் கூட கிடையாதுங்க. அவரோட பாத்திரம் எது அப்படின்னா, கையை ரெண்டு இப்படி சேர்த்துனார்னா பாத்திரம், கை ரெண்டி விளக்கிட்டார்னா பாத்திரம் இல்லை. அவ்வளவுதான். அவர் லைஃப். மரத்துக்கு கீழே இருக்காரு,
கை இப்படி ஏந்தினால பிக்ஷாம் தேவி யாராவது போட்டா சாப்பிடுவாரு, கை கழிட்டு வந்து உட்கார்ந்தாருன்னா பாத்திரம், அதுதான் பாத்திரமா. அப்ப பாருங்க அவர் என்ன நிலை இருப்பார், கைதான் பாத்திரமா. அவரு நாம நினைச்சுக்குவோமா பொழைக்க தெரியாத மனுஷன், போய் எங்க 4 வேலை வெட்டி செஞ்சு நல்லபடியா பொழைக்கிறது விட்டு போட்டு மரத்துக்கடியில உட்கார்ந்துட்டு சன்னியாச கோலத்தை போட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நாம அவரை பார்த்து சிரிப்போமா? ஆனா அவரு சிரிப்பாரா நம்மளை பார்த்து? இந்த சம்சார சக்கரத்தில் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கிற பேய்களே, இன்னும் பணம் 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 பின்னாலேயே போயிட்டு இருக்கேன்னு அவரு நம்மளை பார்த்து சிரிப்பாரு. உள்டாவை நினைச்சுக்காதீங்க. அவங்கள பார்த்து நமக்கு என்ன வரும், பொழைக்க தெரியாத மனுஷன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவர் என்ன நினைப்பாரு, பொழைக்க தெரியாத மனிதா, இந்த சம்சார சக்கரத்தில் மாட்டிக்கிட்டு பிறப்பு இறப்புல மாட்டிக்கிட்டு தவிக்கிற, வாழும் பொழுதும் என்னது சம்சார துக்கத்துல மாட்டிக்கிட்டு நீ கஷ்டப்பட்டு இருக்கிறது தெரியாம நீ போயிட்டு இருக்கிற, நான் அதுல இருந்து விடுபட்டு விட்டேன்னு அவர் உங்களை பார்த்து சிரிப்பாரு. சுவாமிஜி சொல்லுவார் அடிக்கடி. ஏன்னா அந்த ரிஷிகேஷ்ல பாத்தீங்கன்னா அவங்கள வரிசையா உட்காந்துருப்பாங்க. நமக்கு பார்த்தாவே தோணும் ஐயோ பாவங்கிற மாதிரி. ஏன்னா கொண்டு வரவங்க 4 பேருக்கு கொடுப்பாங்க, 2 பேருக்கு கொடுப்பாங்க. 50 பேருக்கு வந்து எவ்வளவு பண்ண முடியும், போயிடுவாங்க ஒவ்வாட்டுக்கு. கடைசியிலுக்கு சும்மா தான் வந்திருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் இதை பார்க்கும்போது அவர் சொல்ற இதுக்கு ஒரு சொல்லுவார். சோ அது என்னது, வித்யா, அந்த அறிவு அவங்களுக்கு என்னது, போககரி, ஐஸ்வர்யத்தை கொடுத்து விட்டது. they are the happiest men in this world. so they are the richest men in this world. அவங்க அத ஒண்ணுமே இல்லாம மரத்துக்கடியில் உட்கார்ந்து இருந்தாலுமே they are the happiest. அப்ப happiest என்னது, they are the richest. தப்பு கணக்கு போற்றாதீங்க அப்படின்னு சுவாமி சொல்லுவார். அடுத்தது யசக, சுகக்கரி, அது என்ன பண்ணுமா, புகழை கொடுக்கும். இந்த ஆத்ம ஞானம் ஒருவருக்கு புகழை கொடுக்கும். அடுத்தது சுகக்கரி, நான் சொன்னேன் சுகம், ஆனந்தம். இது துக்க நிவிருத்தி, ஆனந்த பிராப்தியை கொடுக்கக்கூடியது. புகழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படிங்க அவருக்கு புகழ் அப்படிங்கும் போது, அதாவது அந்த பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஞானத்தை பெற்றவரோட மத்தியில் அவர் புகழ் பெறுவார். மற்றவங்களுக்கு அவரை பற்றி தெரியாது, மற்றவங்களுக்கு அவருடைய வேல்யூ எல்லாம் தெரியாது. அந்த பாம்பின் கால் எப்படி இன்னொரு பாம்பு அறியுமோ, இந்த ஞானத்தை பெற்றவருடைய சபையில் இவர் புகழ் பெறுவார். மற்றவர்களிடம் அவர் யாருன்னு தெரியாது, அது வேற விஷயம். யசகான்னு சொல்லுவோம். புகழ் புகழ் என்பது பாத்தீங்கன்னா நம்ம தேடி போய் வரக்கூட அட்வர்டைஸ் பண்ணி வர்றது அல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, அது நம்மை நாடி வரும்போது அதை விளக்க தெரிய வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு புகழ் நம்மளை நாடி வரும்போது அது விளக்க, புத்தியில் இருந்து அதை என்ன பண்ணிக்கணும், தள்ளி வைக்க தெரிய வேண்டும். ஏன்னா இல்லைன்னு அதை எங்க ஓட்டி விட்டுரும், வித்யா கர்வம், அது அவனை அழிச்சிடும். அடுத்தது வித்யா குருநாம் குருக்கு, இது பார்த்தோம். குருவுக்கெல்லாம் அது குரு. இந்த ஆத்ம வித்யா குருவுக்கெல்லாம் குருவானது. அடுத்தது விதேச கமனே பந்து ஜனக, இந்த வித்யா விதேச கமனே, யாரும் தெரியாத ஒரு ஊருக்கு போயிருந்தீங்கன்னா அங்க வருகின்ற பந்து ஜனக, உறவினரை போல் உன்னை காப்பாற்றும். இந்த ஞானம் இந்த சம்சார சக்கரத்திலிருந்து உன் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த சம்சார சக்கரத்திலிருந்து கண்டிப்பாக இறைவனை பற்றிய ஞானம் உன்னை காப்பாற்றும். எதை போல, யாரும் தெரியாத ஊர்ல ஒரு உறவினை பார்த்தோன்ன மனம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறதோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்தது இன்னொரு வேர்டு போடுறாரு, பராதேவதா. நீ வழிபடுற பாத்தியா தேவதைகள், முருகர், விநாயகர், கிருஷ்ணர், ராமர், எல்லாம் எல்லா தேவதைகளையும் விட மேலானது இந்த ஞானம். எல்லா தேவதைகளையும் விட மேலானது. மேலானது வித்யா, ஆத்ம ஞானம், இறைவனை பற்றிய ஞானம் எல்லா தேவதைகளையும் விட மேலானது. நீங்க படிக்க போற உபனிஷத்துல வரும். அக்னி தேவதா, இவங்க எல்லாமே இந்திரன், அக்னி, வாயு, இவங்கெல்லாம் தேவதைகள் ஆத்ம ஞானம் இல்லாம கர்வம் அடைந்ததாகவும் உமாதேவி வந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினதாகவும் நம்ம உபனிஷத்துல இருக்கு. தேவதைகளும் முயற்சி செய்துதான் இந்த ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்ப தேவதைகளோட யார் பெருசு, இறைவனை பற்றிய ஞானம். அடுத்தது ராஜசு வித்யா பூஜ்யதே, அரசரிடம் எது வித்யாதான் கொண்டாடப்படுகிறது. அரசர்களிடம் நீங்க பாருங்க, தசரதன் யாரா இருந்தாலும் பாருங்க, அமைச்சரில் ஒரு ராஜ ரிஷி வச்சிருப்பாங்க, வசிஷ்ட ரிஷி. ஒரு சொல்லுவாங்க, வசிஷ்ட ரிஷி அவர் குகையில், அவர் குடிசையில் இருக்கார் அப்படின்னா, அவர் இருக்கிறது குடிசைதான். குடிசையில் இருக்காருன்னா இவர் போறார், தசரதன் பார்க்க போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா என்ன பண்ணுவாராம், 1 மைல் 2 மைல் முன்னாலேயே தேரு, ரதம், தான் போட்டிருக்கிற காஸ்டியூம்ஸ், ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு, செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு துண்டை சுத்திக்கிட்டு தான் பார்க்க போவாராம். ஏன், மரியாதை. தாம் இவ்வளவு படைத்தவன்கிறது அங்க போய் காமிக்க மாட்டார். அந்த அளவுக்கு அது அரசர்களை ராஜசு வித்யா பூஜ்யதே, அந்த தசரதன் போன்ற அரசர்களாலும் பூஜிக்கப்படக்கூடியது. தனம் அல்ல,
அவன் இருக்கிற வசிஷ்டரை போய் தசரதன் அந்த மாதிரி வணங்குனா, குமிஞ்சு நின்று வணங்குனா, காலத்தொட்டு கும்பிட்டு வணங்கினார் அப்படின்னா, வசிஷ்டர் எனக்கு பணமா இருந்தது, 10 கோடி பணம் பேங்க் பேலன்ஸா வச்சிருந்தாரு. ஞானம் அவற்றிருந்து ஒன்னே ஒண்ணு ஞானம். அதை தவிர வசிஷ்டர் என்னங்க இருந்தது? எதுவும் கிடையாது. ஒரு குடிசை, 4 ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான் அவரோட வாழ்க்கை. ஆனா தசரதன் காலத்தொட்டு வணங்குறான்னா, ராஜ்சு வித்யா பூஜ்யதே நகி தனம். அரசர்கள் எதை பெருசா நடக்க மாட்டாங்க, தனத்தை விட ஞானத்தை பெரிதாக மதிப்பார்கள். வித்யா விஹீனக. அடுத்து வாயிட்டு வித்யா இல்லைனா, வித்யா விஹீனன்னு வித்யா இல்லைனா பசு. பசுனா அனிமல்ஸ். இது முதலே பார்த்துட்டோம். வித்யா இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்றால் அவன் மிருகத்திற்கு சமம் என்று பர்திருஹரி இந்த ஸ்லோகத்தை இதோட முடிக்கிறாரு. நாமளும் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், 5வது ஸ்லோகத்தை ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.